தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டேட்டாக இருந்ததில்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1950s எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் கடைசியிலிருந்து 2வது பொசிஷனில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 2025ல் டாப்லேருந்து 2வது பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அடைஞ்சிருக்கு. நீங்கள் பாவர்ட்டி லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 69% பாவர்ட்டி இருந்துச்சு தமிழ்நாட்டில். இந்த மேப்ல தமிழ்நாடு தான் ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கு. இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்ல இருந்து டார்க் கிரீனுக்கு மாறி இருக்கு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் இதை பேஸ் பண்ணி இருந்த எக்கானமி, அங்கேருந்து தமிழ்நாடு மாத்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகருது. அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவேன்னா ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் மாதிரி பண்ணுறோம். அடுத்த ஸ்லைட் போ. ஸோ அது எப்படி தமிழ்நாடு என்ன நம்ம தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ணுறாங்க. ஓல்டு எக்கானமியில் இதெல்லாம் கேபிட்டல், ஆனால் நியூ எக்கானமியில் நம்ம மக்கள் தான், இளைஞர்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேபிட்டல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா 1960ஸ்ல தமிழ்நாட்டுடைய படித்தவங்களோட எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா 20% இருந்துச்சு, படிக்காதவங்க 80% இருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2025 அந்த நம்பர் 91% and 9%. That is the transformation of how human capital has been unlocked in Tamil Nadu. Next, இதில் சிறப்பாக சொல்லணும்னா நம்ம இன்க்ளூசிவ் growth பற்றி பேசுகிறோம். தமிழ்நாடுனாலே பெண்கள் தான், பெண்கள் முன்னேற்றம். அதில் வெறும் 8% படிச்சுட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு 74% படிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தமிழ்நாடு உருவாக்குது. நெக்ஸ்ட், இதில் தமிழ்நாடு எப்படி பார்க்குதுன்னா இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக பார்க்குது. எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க மகிழ்ச்சி முக்கியமாக இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், எக்கானமியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நிறைய தடவை பேசிட்டாங்க. தமிழ்நாடு இஸ் கைண்ட் ஆஃப் லைக் எ லீடிங் ஸ்டேட். நம்பர் 2 ஜிடிபியில் இருந்தாலும் மும்பையில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதனுடைய ஜிஎஸ்டிலாம் எப்படி அதனுடைய ஜிடிபிலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பிரித்து தமிழ்நாடு கொடுத்தாங்க. நம்ம ஈவன் ஜிடிபியில் கூட நம்ம நம்பர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.